ஜவ்வரிசி பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்கிரீடியன்ஸ்: 1 கப் சேமியா, 1 கப் ஜவ்வரிசி, 1 கப் சுகர், 2 கப் பால், தேவையான அளவு நெய், கொஞ்சமா திராட்சை, முந்திரி, ஏலக்காய். பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆன உடனே 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. கீ மெல்ட் ஆன உடனே கேஷ்யூ போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். எப்பவுமே கேஷ்யூ திராட்சையும் தனித்தனியாக தான் ரோஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஒரே சமயத்தில் போட்டோம்னா கேஷ்யூ ரோஸ்ட் ஆக லேட் ஆகும். ஆனால் திராட்சை சீக்கிரமாக ரோஸ்ட் ஆகி அது கரைஞ்சிடும். அதனால நம்ம எப்பவுமே தனித்தனியாக தான் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ அதே கீழ சேமியாவையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சேமியா ரோஸ்டட் சேமியா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. இது அன்ரோஸ்டட் சேமியானதுனால நான் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். பாயாசத்துக்கு எப்பவுமே நம்ம கீழே ரோஸ்ட் பண்ணி போட்டோம்னா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் அதே சமயத்தில் சீக்கிரம் குக்காகவும் செய்யணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் கீழே ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் சேமியாவை. சேமியா ரோஸ்ட் பண்ணும் போது எப்பவுமே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடியில் இருக்கிறது நல்லா ரோஸ்ட் ஆகி பர்ன் ஆன மாதிரி ஆயிடும். மேலே இருக்கிறது ரோஸ்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்க, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேமியா வெந்துட்டு இருக்கட்டும். ஜவ்வரிசி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 20 minutes to half an hour முன்னாடியே தண்ணியில் 1 கப் தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். ஏன்னா அப்போ தான் சேமியா கூட சேர்ந்து ஜவ்வரிசியும் சீக்கிரமாக வேகும். இல்லைன்னா ஜவ்வரிசி சில சமயம் எவ்வளோ நேரம் வேக வச்சாலும் சீக்கிரமாக வேகவே வேகாது. இல்லைன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அதை விட பெஸ்ட் ஆப்ஷன் ஒரு 1/2 hour தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம பாதி சேமியா வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணும் போதுட்டு சீக்கிரமாக சேமியா ரெடி ஆகிடும். நான் சேமியாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விட்டுருந்தேன். ஒரு 5 minutes to 6 minutes வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு பாதி அளவுக்கு குக் ஆகிடும். 60% குக் ஆகிடும். அப்போ வந்துட்டு நம்ம வேக வச்ச ஜவ்வரிசி அதை கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் நம்ம அவ்வளோ நேரம் கழிச்சு ஆட் பண்ணுறோன்னா சேமியா வேக ரொம்ப நேரம் ஆகும். நம்ம ஜவ்வரிசி ஏற்கனவே ஊற வச்சுட்டதுனால இது 60% குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணோம்னா ரெண்டுமே ஈக்குவலாக வெந்துடும். ஸோ நம்ம இப்போ ஜவ்வரிசி ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம தண்ணி விட்டுட்டு ஜவ்வரிசியும் சேமியாவையும் நல்லா வேக வச்சுக்க போகிறோம். ஓரளவுக்கு 90% குக் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம பால்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு அது ஃபுல்லாக பொங்கி வரும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அப்புறமா லாஸ்ட் மினிட்ல நம்ம பால் ஆட் பண்ணால் போதும். ஜவ்வரிசி வேகிறதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படும். அதனால நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசிலே நிறைய சைஸ் இருக்குது. ஸ்மால் சைஸு, மீடியம், கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. நான் ஆட் பண்ணது பெரிய சைஸ், அதனால நிறைய தண்ணி இழுக்குது. அதனால் அப்போது கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த சமயத்தில் ஏலக்காவை 1-2 கிள்ளி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சேன். ஜவ்வரிசி இப்படி கண்ணாடி மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுன்னா ஜவ்வரிசி வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம தேவையான அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு சுகரும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில்.
நம்ம சுகர் ஏன் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணலன்னா, எப்போவுமே சுகர் ஆட் பண்ணிட்டோம்னா ஜவ்வரிசியும் சேமியாவும் வேகாது. அதனால ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் மினிட்ல தான் வந்துட்டு சுகரை ஆட் பண்ணணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூவையும் திராட்சையும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் ஆட் பண்ணி 2 to 3 minutes கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.